நான் ரஃபாக கொஞ்சம் போட்டிருக்கேன், ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ சும்மா ரேண்டமாக 13 டாஸ்க் போட்டிருக்கேன், நாளைக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு பண்ண வேண்டிய டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னைக்கு ரைட் பண்ணி வச்சுப்போம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சின்ன கிராஃப் யூஸ் பண்ண போகிறோம். எதெல்லாம் இதில் அர்ஜென்ட்டு, எதெல்லாம் ஹை இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ உங்களோட பிசினஸ் டர்ம்ஸ்ல எது இம்பார்ட்டனோ அதை அப்படியே கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டே 9 இல்லைன்னா டே 6 அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டி பில்லிங் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வரணும், கரெக்டா? இல்லை டே இந்த மந்த் எண்ட்ல இருக்கிறோம், ஸோ டீம் பில்டிங் ஆக்டிவிட்டி வந்து இம்பார்ட்டன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தோம் அப்படின்னா கொட்டேஷன் வந்து ஒரு கிளைண்ட் நம்ம அனுப்புகிறோம். ஓகே, பிசினஸ் டர்ம்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன். ஏன்னா கொட்டேஷன் ரைட்ஸ்னா நம்ம இன்வாய்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணோம், பேமெண்ட் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஹை இம்பார்ட்டன்ட் மீனோட அர்ஜென்ட் அப்படின்னா அதில் இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ஸ்ல ஒரு பாயிண்ட் பண்ணி வச்சுப்போம். ஓகே, ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் இதை ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாஸ்க் வந்து அர்ஜென்ட்டு, கீழே இது வந்து அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட், லெஸ் அர்ஜென்சி. தீபாவளிக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, ஸோ ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா மீன்ஸ் கம்பெனி ஸ்டாஃப் ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணோம்னா இன்னைக்கு நாளைக்கு கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி டாஸ்க் எல்லாமே லெஸ் அர்ஜென்ட்ல போட்டுக்கிறோம். எதெல்லாம் ஹை அர்ஜென்ட் அண்ட் ஹை இம்பார்ட்டனோ அதை மேலே இந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு கிளியர் விஷயம் கிடைச்சிடும் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படி சார் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ரைட்? ஸோ அதுக்கப்புறமா அது நம்ம ஒவ்வொரு பார்ட்டில் கோஆர்டினேட்ஸாக முடிச்சுட்டே வருவோம். இப்படி முடிக்கச்சா என்ன ஆகும் அப்படின்னா முடிஞ்ச நம்ம பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஒவ்வொரு டாஸ்க்கையும் எந்தெந்த டைமுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம போட்டு வச்சுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் 9 to 11 இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஒரு 3 days ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் 3 days ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 4th day கண்டிப்பாக நமக்கு ஃப்ரீ டைம்ஸ் வந்து அங்கே அலோகேட் ஆகிருக்கணும். நமக்கு ஒரு விஷுவல்ஸ் கிடைச்சிடும். என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னெல்லாம் டாஸ்க் இருக்கோ அதெல்லாம் எழுதிப்போம். எக்ஸாம்பிள் நேற்று நைட் வந்து எல்லாமே எழுதிட்டோம். ஓகே, இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாத்தையுமே கேட்டகரைஸ் பண்ணி அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்றோம். இன்னைக்கு நைட்டு பெட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், எதெல்லாம் இன்னைக்கு பெண்டிங் டாஸ்க்கு பிளஸ் நாளைக்கு எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத திருப்பி நம்ம நோட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ இப்படி போகும்போது 2-3 days கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு லைக் நமக்கே நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது தெரிய வரும். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்னன்னா நம்ம அடுத்து வேற எங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். இது போக நிறைய டாபிக்ஸ் இருக்கு, அது